ஹாய், நம்மளோட ஃப்ரீ வெபினாரில் நாங்கள் இந்த தடவை ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்கலான்னு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாங்க. பர்சனலாக ரெக்கார்டட் வீடியோ இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எங்களால் லைவ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் வந்து இப்போ ரெக்கார்டட் வீடியோவாக கொடுக்குறோம். இந்த கிளாஸில் நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மெல்ட் அண்ட் போர் மெத்தட் தான் லேர்ன் பண்ண போகிறீங்க. இந்த மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் அட்வான்ஸ் லெவல் வரையும் நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். யார் பிகினர் கிட் வாங்குகிறவங்களுக்கு, ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சோப் ரெடி பண்ணுறது எப்படி, அந்த ஃபார்முலேஷன் எப்படின்றத நாங்கள் ஓப்பனாக இதில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு மறைச்சி சொல்லியிருக்கோம். அந்த இதையுமே வந்து நாங்கள் கிட் வாங்குறவங்களுக்கு ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்துலாம். அட்வான்டேஜை பொறுத்தவரையும் உங்களால் ஒரே நாளில் ஆர்டர் வாங்கி ஒரே நாளில் டெலிவரி பண்ண முடியும். அதாவது 1 ஹவரில் ஒரு சோப் ரெடி பண்ணி உங்களால் டெலிவரி பண்ண முடியும். அது போக மல்டிபிள் கலர்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் மோடில் இதை யூஸ் பண்ண முடியும், மல்டிபிள் லேயர்ஸும் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக வரும். இந்த மல்டிபிள் கலர்ஸுமே வந்து ஒரு 15 நிமிட்ஸ் ஒரு 20 நிமிட்ஸ் மட்டும் நீங்கள் டைம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் மோல்ஸ் எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் டீமோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் மோல்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபோம் லெவல் கம்மியாக வரும், சீக்கிரம் மெல்ட் ஆயிரும், ஃப்ரெஷ் ஜூஸை ஆட் பண்ண முடியாது, சோப் பார் மைக்கு உங்களுக்கு டைட்டாக இருக்காது. ஃபோம் லெவல் கம்மியாக வரும் அப்படின்னா நார்மலாகவே மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் ஃபோம் லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற பியூர் சோப் எடுத்துக்கோங்க, அது எப்படி சீக்கிரம் மெல்ட் ஆகும் அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். பட் அதில் வந்து ஃபோம் அதிகமாக வரும், இதில் ஃபோம் வராது. ஸோ உங்களோட கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுங்க, இது வந்து ஃபோம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது தெரியாமல் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா 1 டே 2 டேஸ் தான் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, வரல இந்த சோப்பு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருவாங்க. ஸோ திரும்ப அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அவங்க திரும்ப உங்கள்கிட்ட ரிட்டன் வரணும் அப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து செல் பண்ண ஆரம்பிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ண முடியாது. எதனால ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ண முடியாது அப்படின்னா எங்கே வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் வந்து க்ரோ ஆகும். ஸோ அதனால் மட்டும்தான் ஃப்ரெஷ் ஜூஸ் இதில் ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறது. அப்படி ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அதில் வந்து பாக்டீரியா வந்துடும், மைக்ரோ ஆர்கானிசம் வளர ஆரம்பிச்சிடும். அதனால வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். எப்படி நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் ப்ராப்பராக ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்மகிட்ட கிட் வாங்குறவங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோப் பார். இது வந்து பார் மாதிரி டைட்டாக இருக்காது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் சோப் மேக்கிங் பார்த்துலாம். மெத்தட்ஸ் ஆஃப் சோப் மேக்கிங்னா இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்ன மெத்தட்லாம் நீங்கள் சோப் ரெடி பண்ணலாம் அப்படின்றது. கோல்டு ப்ராசஸ் பொறுத்தவரையும் உங்களுக்கு 25 to 30 டேஸ் ஆகும். இதோட க்யூரிங் டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 மந்த் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ப்ராசஸில் 24 to 48 ஹவர்ஸ், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ஒரு சோப் ரெடி ஆகிறதுக்கு. மெல்ட் அண்ட் போர் மெத்தடில் உங்களுக்கு 1 ஹவர்லேயே ரெடி பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விப்பிடி க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ப்ராசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஃபார்முலா சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது சோப்பாகவும் நீங்கள் ரெடி பண்ணலாம், ஃபேஸ் வாஷாகவும் ரெடி பண்ணிக்கலாம், பாடி ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடு பவுடர். இது வந்து நார்மலாக நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற லிக்யூட் ஃபார்ம், பவுடர் ஃபார்ம் தான். தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலை பொறுத்தவரையும் உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஸ்கேல் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட் ஸ்கேல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஸ்கேல். இந்த பாக்கெட் ஸ்கேலில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 1 கிராம்லேருந்து 0.1 கிராம்லேருந்து 200 கிராம் வரை வெயிட் மெஷர் பண்ண முடியும். இதே இது நீங்கள் கிச்சன் ஸ்கேலில் வந்து 1 கிராம்லேருந்து 1000 கிராம் இல்லாட்டினா 5000 கிராம் வரையும் அந்த வெயிட் மிஷினை பொறுத்தவரையும் உங்களுக்கு வெயிட் மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கெட் ஸ்கேல் தேவைப்படும். சின்ன அமௌண்ட்னா உங்களுக்கு வந்து 0.25 0.50 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட் மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த பேக்கெட் ஸ்கேல் தேவைப்படும். இல்லை 1 கிராம் மேலே தான் நீங்கள் எல்லா வெயிட்டும் எடுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் ஸ்கேல் தேவைப்படும். மோஸ்ட்லி வந்து இந்த 2 ஸ்கேலுமே வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் மினிமமாக இப்போ தான் செய்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அந்த வெயிட் மெஷர்மெண்ட் எல்லாமே கம்மியாகும். ஸோ அப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு தேவைப்படுறது இந்த பேக்கெட் ஸ்கேலாக தான் உங்களுக்கு தேவைப்படும்.
ஏன்னா இதில் தான் வந்து 0.1 கிராம்லேருந்து உங்களால் வெயிட் மெஷர் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீக்கரை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ஹீட் தாங்கக்கூடிய பீக்கராக இருக்கணும். இப்போதைக்கு நீங்கள் பீக்கர் வாங்க வேண்டாம், வீட்டில் வச்சுருக்க அந்த ஸ்டீல் பாத்திரத்தையே வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோப் மோல்டு வந்து சிலிக்கான் மோல்டு இருக்கும், பிளாஸ்டிக் மோல்டு இருக்கும். தயவு செஞ்சு வந்து பிளாஸ்டிக் மோல்டு வாங்காதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மோல்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணுறதுக்கு, அதாவது டீமோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது டீமோல்ட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஒரு நைஃபோ ஏதாவது வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து நீங்கள் குத்துறப்ப எட்ஜஸ் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் சோப் மோல்டு வாங்குறப்ப வந்து நீங்கள் சிலிக்கான் மோல்டாக வாங்கிக்கோங்க. சோப்புக்குன்னு தனியாக மோல்டு இருக்கும், நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்குனா அந்த மாதிரி மோல்டு வாங்கிக்கோங்க. இதே இது வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து சாக்லேட் மோல்டு, அதுக்கப்புறம் கேண்டி மோல்டு இந்த மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கோங்க. பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கான் மோல்டு சோப் மோல்டில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 50 கிராமில் இருந்து 75 கிராம் வரையும் வெயிட் வந்து மெஷர் பண்ண முடியும். ஒரு சோப்போட வெயிட் வந்து இவ்வளோ தான் வரும். 1 செகண்ட். இப்போ இந்த மோல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது, 6 பீஸ் ஆஃப் சோப் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இந்த ஒரு பீஸுக்குரிய வெயிட் மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஒரு பீஸுக்குரிய வெயிட் வந்து 50 கிராம்லேருந்து 75 கிராம் வரையும் உங்களுக்கு வெயிட் வந்து மெஷர் ஆகும். ஸோ இது நீங்கள் எப்படி என்னோடய சோப் மோல்டில் எவ்வளோ வெயிட் தாங்கும், எவ்வளோ வெயிட் வரையும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சோப் ரெடி பண்ணி ஒரு மோல்டு ஃபுல்லாக ஊற்றி ஒரு 100 கிராமுக்கு ரெடி பண்ணுங்கள். ஒரு மோல்டு ஃபுல்லாக ஊற்றிட்டு பத்தாவதுக்கு மிச்ச மோல்டில் ஊற்றுங்க. ஸோ அந்த ஒரு சோப் வந்து ஃபுல்லாகிடும்ல, அது வந்து உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே என்னோடய சோப் பேஸில் வந்து எவ்வளோ வரையும் மெஷர்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் சோப் மோல்டை வெயிட் மிஷினில் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு தண்ணி அது வெயிட் கொள்ளுதோ அந்த அளவு தான் உங்களோட சோப்போட வெயிட் மெஷர்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரப்பிங் ஆல்கஹால். இந்த ரப்பிங் ஆல்கஹால் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சோப் ரெடி பண்ணதுக்கப்புறம் சோப் மோல்டில் ஊற்றுவோம்ல, அப்படி ஊற்றுறப்ப அது மேலே வந்து பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஊற்றுவோம். இன்னொன்று முக்கியமாக வந்து உங்கள் சோப் மோல்டை வந்து ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்காகவும் நம்ம ரப்பிங் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ரோல் வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இதோட ரோல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோப்பில் வந்து எசென்ஷியல் ஆயிலோ இல்லை ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ ஏதாவது வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்களே, அது வந்து எவாப்ரேட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து பேக் பண்ணி வைக்க சொல்லுவேன். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த வேப்பர் ரோல். அதுக்கப்புறம் சிலிக்கான் ஸ்பேச்சுலா. இந்த சிலிக்கான் ஸ்பேச்சுலா எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 வேஸ்டேஜ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு சிலிக்கான் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணும். நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அதிகமாகும். இது நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வேஸ்டேஜே இருக்காது. ஸோ அதுக்காக வந்து சிலிக்கான் மோல்டு. நான் இப்போ தான் வந்து லேர்ன் பண்ணுறேன், இப்போ தான் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே நான் வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ணுறேன், இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிஸ்னஸ்ஸு அப்படின்னா ஸ்கேலை பொறுத்தவரை நீங்கள் பேக்கெட் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பீக்கர் தேவையில்லை, வீட்டில் இருக்க ஸ்டீல் பாத்திரமே நீங்கள் எடுத்துக்கோங்க, இதுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க. சோப் மோல்டை பொறுத்தவரை ஒரு 2 மோல்டாவது மினிமம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு மோல்டு போதும். ஸோ உங்கள் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நீங்கள் ஒரு மோல்டே வச்சே நீங்கள் நிறைய சோப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் பிக்கப் ஆனதுக்கப்புறம் மோல்டு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க, 2 வச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்டாக ஒரே மோல்டை வந்து ஒரே சோப்புக்கு யூஸ் பண்ணுங்க. இப்போ ஃப்ளேவராக நீங்கள் சோப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெட் ஒயின் சோப் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மோல்டு வச்சுக்கோங்க, ஒரு டைப் ஆஃப் மோல்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முல்தானி மெட்டி சோப் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்குன்ட்டு தனியாக ஒரு மோல்டு வச்சுக்கோங்க. எல்லா சோப்புமே ஒரே மோல்டில் ரெடி பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் தேவை, அதை எப்படி வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சோப் பேஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு நிறையா டைப் ஆஃப் சோப் பேஸ் இருக்குது, அதை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில், நேச்சுரல் பவுடர், ஸ்கின் கேர் பவுட்ரு, பிக்மெண்ட்ஸ்,
இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சோப் ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும். இந்த சோப் பேஸை வந்து நம்மளுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, சோப் பேஸ்லேயே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கிளியராக இருக்க சோப் பேஸ் இருக்கும். அது போக வந்து உங்களுக்கு தேவையானது ஹனியோ இல்லை ஆலோவேராவோ இல்லை கோட் மில்கோ இந்த மாதிரிக்கே ஆட் பண்ண சோப் பேஸும் இருக்குது. நீங்கள் என்ன சோப் செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் சோப் பேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுமே வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் இருக்குது. நீங்கள் என்ன சோப் செய்கிறீங்களோ அதுக்கேற்றாப்பில் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லாங் லாஸ்டிக்காக இருக்க ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து சொல்லியிருக்கேன். சில ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிட்ஸ் தான் இருக்கும். சில ஃப்ராக்ரன்ஸ்லாம் 8 ஹவர்ஸ் வரை இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலாம் எப்படி நம்ம பிரித்து எடுக்கிறது, அதில் எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படின்றத அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுக்கும் எசென்ஷியல் ஆயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அரோமா மட்டும்தான். இதே எசென்ஷியல் ஆயிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரோமா இருக்கும் ப்ளஸ் ஸ்கின் பெனிஃபிட்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எசென்ஷியல் ஆயில் வந்து நம்மளோட ஸ்கின்குள்ளே லேயருக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து பெனிட்ரேட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு நீம் சோப்பே செய்கிறீங்க அப்படின்னா அதில் நீம் எசென்ஷியல் ஆயிலாக நீங்கள் ஆட் பண்ணி அந்த சோப் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 நாளில் ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது வந்து ஒரு 12-15 நாள்லேயே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஏன்னா இது வந்து சீக்கிரமே வந்து ஈஸியாக ஸ்கின்னுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகும். ஸ்கின்னோட லேயர் வரையும் உள்ளே இருக்க லேயர் வரையும் இது போய் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுக்கும் எசென்ஷியல் ஆயிலுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ எசென்ஷியல் ஆயில் வந்து அரோமா இருக்கும். ஸோ அரோமா வந்து லாங் லாஸ்டிக்காக இருக்காது, கம்மியான டைமிங் தான் இருக்கும் அந்த அரோமாவும். ஸோ சோப் பேஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து நிறைய சோப் பேஸ் இருக்கும். ரேட்டுமே வந்து முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கும். ஸோ சோப் பேஸை செலக்ட் பண்ணுறப்ப வந்து அது முக்கியமாக வந்து நீங்கள் வந்து பேரஃபின் சல்ஃபேட் வந்து ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு வாங்க. மீஷோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150லேருந்தே வந்து சோப் பேஸ் கிடைக்கும். பட் அந்த சோப் பேஸில் நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னென்ன ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா அதில் ஃபோம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ வந்து அதில் பேரஃபின் சல்ஃபேட் வந்து ப்ரெசன்ட். ரெண்டாவது வந்து அது வந்து கலருமே வந்து டிரான்ஸ்பரண்ட் கலராக இல்லாமல் அது ஒரு மாதிரி கலராக இருந்துச்சு. ஸோ அதில் நீங்கள் அவங்க சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே வந்து கிரேடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்க ஆயிலாக பார்த்து அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரேட் வந்து ரொம்ப அதிகம் போட வேணாம், ரொம்ப கம்மியாகவும் போட வேணாம். கிரேடு வந்து ஒரு ஏ கிரேடு இல்லாட்டினாலும் ஒரு பி கிரேடில் வந்து எடுத்துருக்க ஆயிலாவது நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போனா தான் வந்து அது நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த சோப் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் கஸ்டமர்கிட்ட ரீச் ஆகிறப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டே கிடைக்காது. அவங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகாது. இதில் வந்து ஒரு யூஸ் இல்லை. இதில் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சோப் பேஸ் வாங்கி அதில் வந்து அடிக்டிவ் ஆட் பண்ணி ஒரு பிம்பிள்ஸ்க்காக ஒரு சோப் செய்கிறீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகணும். அதில் வந்து அதை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் ரிமூவ் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து சோப் பேஸ் ரேட்டை வந்து கம்மியாக 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் அந்த அடிக்டிவ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா அதில் வந்து சேர்த்துருக்க ஆயில் எல்லாமே வந்து மட்டமான கிரேட் ஆயிலாக இருக்கும். அதனால மட்டும்தான் அவங்களால இவ்வளோ கம்மியாக வந்து ஒரு சோப் பேஸை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுது. நார்மலாக நீங்களே வந்து வீட்டில் ஒரு சோப் பேஸ் செஞ்சு பாருங்கள், நல்ல ரிச்சான ஆயிலாக யூஸ் பண்ணி. அப்படி செய்கிறப்ப நீங்கள் அந்த சோப் பேஸை வந்து ஹோல்சேலாக கொடுத்தா கூட 300க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்க. ஏன்னா அதோடய குவாலிட்டி அப்படி இருக்கும். குவாலிட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணும், உங்களோட சோப் குவாலிட்டி நல்லா இருக்கணும்னா சோப் பேஸோட குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். ஸோ அதுக்கேற்றப்ப நீங்கள் சோப் பேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஆட் பண்ணுற நேச்சுரல் பவுடரை பொறுத்தவரை வந்து உங்களுக்கு முல்தானி மட்டி, ரோஸ் பெட்டல்ஸ், ஆரஞ்சு பீல் இந்த மாதிரி கிடைக்கும்ல, இது எல்லாமே வந்து நேச்சுரல் பவுடர்னு சொல்லுவோம். ஸ்கின் கேர் பவுடரை பொறுத்தவரை உங்களுக்கு நான் வந்து அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கி அவங்க லேர்ன் பண்ணுறப்ப அதனால அவங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல. ஸோ அதனால் அவங்களுக்குன்னு இதில் வந்து நிறையா ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க.
இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறதே வந்து இந்த ஸ்கின் கேர் பவுடர் வச்சு வந்து உங்களால் நார்மலாக கிடைக்கிற ஹெர்பல் சோப் எல்லாமே வந்து நீங்கள் மேக் பண்ண முடியும். ஸோ சில ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் தான் லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸில் சேரணும் அப்படின்னா கிளாஸுக்காக எந்த ஃபீஸும் நாங்கள் வாங்க போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட பிகினர் கிட் வாங்கினீங்க, மொத்தமான பிகினர் கிட்டும் எங்களுக்கு 1000 ரூபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. மொத்தமான பிகினர் கிட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சோப் செய்யலாம், லிபாம், அதுக்கப்புறம் ஜெல்லு, இது எல்லாமே வந்து அந்த பிகினர் கிட்டில் வரும். ஸோ நீங்கள் அந்த பிகினர் கிட்டில் நீங்கள் வாங்குகிறப்போ சோப் வந்து எத்தனை சோப் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 13 சோப் வரையும் நீங்கள் வந்து அதெல்லாம் மேக் பண்ணலாம். லிபாமை பொறுத்த வரையும் ஒரு 3 லிபாம் மேக் பண்ணலாம். ஜெல் வந்து ஒரு 5 ஜெல் மேக் பண்ணலாம். ஸோ இதுக்குரிய குவான்டிட்டி எல்லாமே இதுக்கு தேவையான எல்லா ஐட்டமே நாங்கள் கொடுத்துருவோம். இது வந்து இல்லை எனக்கு சோப் மட்டும் போதும், லிபாம் மட்டும் போதும், ஜெல் மட்டும் போதும்னா இதுக்கும் தனித்தனியாக நாங்கள் கிட் வச்சுருக்கோம். இப்போ சோப் மட்டும் போதும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் 500 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சோப் பேஸ், சோப் மோல்டு, எசென்ஷியல் ஆயில், அது போக ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு. இது எல்லாமே கவர் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஒரு 12லேருந்து 13 சோப் மட்டும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து வெறும் லிபாம் கிட் மட்டும் வேணும் அப்படின்னா ஒரு 5 லிபாம் கண்டெய்னர் வரும் உங்களுக்கு. அது போக பீவேக்ஸு, ஷியா பட்டர், இது எல்லாமே உங்களுக்கு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெல் மேக்கிங்கில் உங்களுக்கு 10 கண்டெய்னர் வரும், டிஎம் வாட்டர் வரும், எக்ஸாண்டர் கம் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு 5 ஜெல் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து உங்களுக்கு 500 ரூபீஸ் தான் வரும். இது நீங்கள் மொத்த கிட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு சோப் பேஸு, சோப் மோல்டு, எசென்ஷியல் ஆயில், லிபாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிபாம் கண்டெய்னர் வந்து உங்களுக்கு 1000 ரூபீஸ் வாங்குறதுல 3 கண்டெய்னர் தான் வரும். அதிலே வந்து பீவேக்ஸு, ஷியா பட்டர் வந்துடும். இது ஜெல் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ், இதில் பார்த்திங்கன்னா 5 கண்டெய்னர் வரும். இது வந்து நீங்கள் தனியாக ஜெல் மட்டும் வாங்கினீங்கன்னா அதில் 10 கண்டெய்னர் வரும். இதே மாதிரி டிஎம் வாட்டர், எக்ஸாண்டர் கம், இது எல்லாமே வந்து வரும். இது போக உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல் நாங்கள் கொடுத்துருவோம், ரெக்கார்டட் வீடியோ நாங்கள் கொடுத்துருவோம், அது போக சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ சோப் மட்டும் வாங்கினீங்கன்னா சோப்பு மட்டும் நாங்கள் தனியாக சர்டிஃபிகேட் தருவோம். இல்லை நீங்கள் எல்லா கிளாஸும் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கிளாஸும் வாங்குறப்ப அதுக்கான சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம். ப்ளஸ் இந்த 3 கிளாஸு போக இந்த 1000 ரூபீஸில் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லிப் ஸ்க்ரப்பும் கோல்டு ப்ராசஸ் மெத்தடும் உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்ட்ஸ். இந்த பிக்மெண்ட்ஸ் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேச்சுரல் பிக்மெண்ட்டை பொறுத்த வரையும் உங்களுக்கு நீங்கள் ஒரு நீம் பவுடரோ இல்லை பப்பாயா சோப்போ செய்கிறப்ப அந்த பவுடர்லேருந்து வர கலரு அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிருவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைஸ். இது வந்து கலர் பவுட்ரு தான், அதோட நேம் தான் டைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மைக்கா பவுட்ரு. இந்த மைக்கா பவுடரில் என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து கிளிட்டரியாக இருக்கும், கொஞ்சம் ஜிகுன்னு உங்களுக்கு வேணும். இந்த மைக்கா பவுடரை மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் அட்வான்ஸ் கிளாஸில் ரிவீல் பண்ணுறேன். இப்போ நம்ம சோப் மேக் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்துலாமா? இந்த ஃபார்முலா படி தான் நீங்கள் எல்லா சோப்புமே மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 2 டைப் ஆஃப் சோப் பேஸ் இருக்குது. ஒன்று வந்து கோட் மில்க்கு, இல்லாட்டினா ரெட் ஒயினு, இந்த மாதிரி ஆட் பண்ண சோப் பேஸ் இருக்கும். இன்னொன்று வந்து கிளியர் டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் இருக்கும். இந்த 2 சோப் பேஸுக்குமே வந்து 2 டைப் ஆஃப் ஃபார்முலா இருக்குது. ஸோ எந்த சோப் பேஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்ப நீங்கள் ஃபார்முலா வச்சு நீங்கள் சோப் பேஸ் வச்சு நீங்கள் ரெடி பண்ணணும், ஓகேவா? இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் சோப் பேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 500 கிராம் வந்து சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. 500 கிராம் வந்து சோப் பேஸ் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஆட் பண்ணுற அடிக்டிவ் இருக்குல்ல, இதில் நீங்கள் ஆட் பண்ணுற அடிக்டிவ் லிக்யூடாக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், ஆயிலியாக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா
லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் செகண்ட் இந்த கிளாஸை வந்து இன்னும் ஃப்ரீப்பாக வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. பட் ஃபார்மில் ரெண்டுக்குமே ஒன்று தான். லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 1% தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே இது பவுடராக இருந்துச்சுன்னா 2% நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலியாக இருந்தாலும் 1% ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸஸாக ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சோப் பேஸ் வந்து இந்த சோப் பேஸில் வச்சு நீங்கள் சோப் செய்கிறப்ப அந்த சோப் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸஸாக வந்து லிக்யூடை ஆட் பண்ணுறப்ப, இப்போ 1%க்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, 1% மேலே இப்போ 2% நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோப் வந்து இன்னும் மெல்ட் ஆகும். உங்களுக்கு பாராக கிடைக்காது, ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். உங்கள் ஃபிங்கரை வச்சு நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அமுக்கிறப்ப உங்கள் சோப்புக்குள்ளே உங்கள் விரல் போயிட்டு வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். சீக்கிரமே சோப்பும் கரைஞ்சிரும். இதே இது 1% மேலே ஆயில் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே இது வந்து கிளிசரின் சோப் பேஸ். ஓகேவா? ஸோ எக்ஸஸாக நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் சோப் இதான் அப்படின்னா, நீங்கள் குளித்து முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த சோப்பை போய் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக இப்படி டாட்டாக ஒரு நீர் துளி இருக்கும், வேர்வை மாதிரி இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஆயில் வந்து 1% மேலே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பவுட்ரு வந்து 2% மேலே ஆட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அது சோப் மாதிரி இருக்காது, ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் திரளாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அரிசி மாவில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கணும். அப்படி ஃபைன் பவுடராக இல்லை அப்படின்னா உங்களோட சோப்போட அடியில் வந்து அப்படியே செட் ஆயிரும். மேலே வந்து சோப்பு தனியாக இருக்கும், கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். மேலே நீங்கள் இந்த சைடு சோப்பு திருப்பி போடுறப்ப கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கும், இந்த சைடு போடுறப்ப ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அடியில் தங்கிரும். எக்ஸஸாக ஆட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு அது சோப்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 500 கிராம் சோப் பேஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் சேர்க்குற ஆயில் வந்து 1% தான் சொன்னேன். 500 கிராமுக்கு வந்து 1% வந்து 5 தான். ஸோ ஒன்று நீங்கள் வந்து 5 கிராமே வந்து எசென்ஷியல் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் சோப்புக்கு வந்து எனக்கு அரோமாவும் வேணும் அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலும் எசென்ஷியல் ஆயிலும் பாதியாக, இப்போ 5 கிராமில் பாதி 2.5 கிராம் 2.5 கிராமே ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ஒன்று இதை 3ஆகவும் இதை 2ஆகவும் உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்க போகிற வாட்டர் கண்டென்ட். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக லிக்யூட் ஐட்டத்தில் ஹைட்ரோசோல் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா டிஎம் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 வாட்டர்லேயுமே வந்து மைக்ரோ ஆர்கானிசம் எதுவுமே இருக்காது. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ ஆகாது, பாக்டீரியா எதுவும் க்ரோ ஆகாது இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுறப்ப. இதே இது நீங்கள் ஒரு டொமேட்டோ ஜூஸோ இல்லை பொட்டேட்டோ ஜூஸோ இல்லை பப்பாயா ஜூஸோ இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். ஸோ பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்கள வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ண வேணாம்னு சொன்னோம். அப்படி இல்லை என்னோடய கஸ்டமர் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் கேட்குறாரு அப்படின்னா அதுக்கான மெத்தடுமே வந்து நான் அட்வான்ஸ் கிளாஸில் வந்து ரிவீல் பண்ணியிருக்கேன். மெட்டீரியல் வாங்குறவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்குற சார்கோல் பவுடரில் இதில் சேர்க்குற அந்த நேச்சுரல் பவுட்ரு எவ்வளோ சேர்க்கலன்னா 2 கிராம் வரையும் சேர்க்கலான்னு சொல்லியிருக்கல. 2 கிராம்னா இதில் சேர்க்குற நேச்சுரல் பவுடர் வந்து 2 கிராம் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 கிராம்ஸில் வந்து 2% எவ்வளோ அப்படின்னா 10 கிராம் வரும். இந்த 10 கிராம் நீங்கள் என்ன சோப் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சார்கோல் சோப்புன்னு நான் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். சார்கோல் பவுடர்னால 10 கிராம் வந்து சார்கோல் சோப் பவுடரு ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதிலே நீங்கள் வந்து நிறைய பவுட்ரு நிறையா வெரைட்டி நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் இப்போ 10 கிராம்னா இப்போ நான் வந்து 5 கிராம் வந்து நீம் ஆட் பண்ணிட்டு 5 கிராம் வந்து சார்கோல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிம்பிள்ஸ்க்கு நல்லாயிருக்கும். இதே இது 5 கிராம் வந்து முல்தானி மெட்டி ஆட் பண்ணிவிட்டு 5 கிராம் வந்து சார்கோல்
இந்த மாதிரி வெரைட்டியாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆட் பண்ண சோப் பேஸை எடுத்தீங்க அப்படின்னா அதில் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னா இதில் லிக்விட் ஐட்டம் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. முக்கியமாக இல்லை லிக்விட் ஐட்டமும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஆயிலை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா பவுடரை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தத்திலே இதில் வந்து எது ஆட் பண்ணாலும் 2% தான் ஆட் பண்ணணும். ஒன்று ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 1%, பவுட்ரு 1% ஆட் பண்ணிக்கலாம். மொத்தத்திலே 2%னா இந்த 2%ல் வந்து எதனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 1% மேலே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. ஆயிலியாக இருந்தால் 1%, லிக்விடாக இருந்தாலும் 1% தான், பவுடராக இருந்தாலும் 1% தான். ஆனால் மொத்தமாகவே நீங்கள் 2% தான் நீங்கள் அதில் ஆட் பண்ணணும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் சோப் பேஸில் வந்து 3 to 4% வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் 1%, லிக்விட் 1%, 2% பவுடர், இந்த மாதிரி 4% வரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஒரு சோப் ரெடி பண்ணியிருக்கேன், அதை அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. நீங்கள் சோப் பேஸ் வந்து கட் பண்ணுறப்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஸோ உங்களோட கேஸ் வந்து மிச்சம் பண்ணிக்கலாம். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன். 1000 rupeesக்கு நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறப்ப உங்களுக்கு பிஸ்னஸ் கான்டாக்டும் ஃப்ரீயாக வரும்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வர ஆர்டரை வந்து சம்டைம்ஸ் என்னால் ரெடி பண்ண முடியாது. நான் அவைலபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஆர்டரை என்னால் பிக் பண்ண முடியும். ஸோ அந்த ஆர்டரை வந்து அப்படியே வந்து உங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் பண்ணிடுவோம். 1000 rupees ப்ராடக்ட் வாங்குறவங்க மட்டும். அப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து வெளியில் ஆர்டர் தேடாமலே உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிரும். லாஸ்ட் ஒன்று நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிஸ்னஸ் கான்டாக்டில் வந்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் வந்து 1000 rupees ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு, பிகினர் கிட் வாங்குறவங்களுக்கு சேர்த்துருவோம். அது மூலயமா வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு. அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் வந்து சோப் எல்லாமே ரெடி பண்ணுறேன்ல, ஸோ நான் அவைலபிளாக இல்லாத டயத்தில், என்னால் ரெடி பண்ண முடியாத டயத்தில் எனக்கு வர ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விடுவேன். ரெண்டாவது, நம்ம இதில் வந்து இப்போ எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கான லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி ரெடியாக இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த டயத்தில் வந்து நாங்களே வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ண முடியாது. அப்போ வந்து நாங்கள் வந்து கான்ட்ராக்ட் பேர்லையோ இல்லை எங்களுக்கு இவ்வளோ செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்து நாங்கள் ஒரு டீமை போய் தேடுறதா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட லேர்ன் பண்ணி நம்மக்கிட்ட கிட் வாங்குறவங்ககிட்டே வந்து கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலாவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேனோ அதே ஃபார்முலாவில் தான் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஸோ அப்போ நீங்களும் அதே ஃபார்முலாவில் ரெடி பண்ணுறப்ப அந்த சோப்போட கேரக்டர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கும், எதுவுமே டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலராக இருக்க டெர்மோ பிராண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குன்னு இல்லை, அவங்க வந்து ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அதை வந்து செப்ரேட் பண்ணிடுவாங்க. எனக்கு வந்து நீங்கள் வந்து 1000 பண்ணி கொடுங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை 2000 பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி செப்ரேட் பண்ணி பிரிச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் நாங்களும் பண்ணலான் இருக்கோம். இப்போ நாங்கள் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எங்களால் ரெடி பண்ண முடியாது தனியாக. ஸோ அப்போ வந்து நம்மகிட்ட லேர்ன் பண்ணுறவங்களுக்கு பிரித்து கொடுக்குறப்ப ஒரு ஆள்கிட்ட சோப் செய்ய கொடுத்தோம்னா ஒரு ஆள்கிட்ட நாங்கள் லிபாம் செய்ய கொடுப்போம், ஒரு ஆள்கிட்ட நாங்கள் ஜெல் செய்ய கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பிரித்து கொடுக்குறப்ப எங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்களோட பிஸ்னஸும் க்ரோ ஆன மாதிரி இருக்கும், எங்களுக்கு தேவையான அந்த ப்ரொடக்ஷன் வந்து பூர்த்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 1000 rupees கிட் வாங்குறவங்களுக்கு பிஸ்னஸ் கான்டாக்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தது. அது வந்து இந்த ப்ராசஸிங் மெத்தடில் தான் நாங்கள் கொடுக்க போகிறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி தரமாட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் என்கிட்ட கிட் வாங்கி அதை வந்து நீங்கள் சோப் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் நீங்கள் அனுப்பணும். அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு தெளிவாக அப்பயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அது போக
நீங்கள் ஒரு சோப் வந்து நல்லா செஞ்சு ஒரு லிபாமோ ஏதோ ஒரு நல்லா செஞ்சு எனக்கு அதை வந்து கொரியர் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த சோப்பை தொட்டு பார்க்குறப்ப அதை யூஸ் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு தெரியும் நம்ம பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு லிபாமாக இருக்கட்டும், ஒரு ஜெல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நான் டேரெக்டாக பார்த்தா மட்டும்தான் நம்மளை மாதிரி பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்க முடியும். ஸோ அதனால் ஜாயின் பண்ணிடுற எல்லாருக்குமே நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் உங்கள்கிட்ட கிட் வாங்கிட்டேன், எனக்கு கொடுங்க, எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ரெண்டாவது, அந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுறப்ப தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ வர ஆர்டர் எல்லாமே வந்து நான் வந்து அவைலபிளாக இல்லை, என்னால் அந்த இடத்துல செய்ய முடியாது அப்படின்றப்ப தான் நான் அந்த இதை வந்து உங்களுக்கு கொடுப்பேன். வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி சோப் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோப் பேஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. என்னோடய சோப் மோல்டில் ஒரு சோப்போட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 55 கிராம் தான். ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து வெயிட் மெஷர் பண்ணி சோப் பேஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு சில வீடியோ வந்து இதில் மிஸ் ஆயிடுச்சு, ஸோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணலை. இப்படி டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் செய்கிற சோப்புனால நான் வந்து லிக்விட் ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேன். சோப் பேஸ் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது கூட என்னென்ன அடிக்டிவ் ஆட் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நீங்கள் எசென்ஷியல் ஆயிலோ இல்லை ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலோ என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சோப் மோல்டு வந்து ஒன்று நீங்கள் கழுவி சன்லைட்டில் ஒரு 2 hours ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா ரப்பிங் ஆல்கஹால் வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப் செய்ய ரெடி பண்ணுங்கள். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சோப் மோல்டில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ரப்பிங் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணுறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அதில் இருக்க பபுள்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு சோப் நீங்கள் அன்மோல்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி உங்களுக்கு முட்டையாக படிஞ்சிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம ரப்பிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம். இந்த சிலிக்கன் மோல்டெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் எடுக்கிறப்ப அதில் வந்து தூசி படிஞ்சிருக்கும், உங்களுக்கு வாஷ் பண்ணாலும் போகாது. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரப்பிங் ஸ்ப்ரே வச்சு ஒரு ஈரத்துணியோ இல்லை ஒரு டிஷ்யூவோ வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா செலோ டேப் இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஒட்டி எடுத்திங்கன்னா அதில் இருக்க சின்ன சின்ன தூசி எல்லாமே வந்து அதில் ஒட்டிடும். இதில் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.